எல்லாரும் மச்சான் மச்சான் பீ அடி. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தேன். உரிக்கிறத ஒரு வீடியோ எங்கனாலும் வச்சுக்கிடுவோம். அப்படியே எட்டு ஓ மச்சான் வா மச்சான். கைஸ் இப்போ வந்து சும்மா அப்படியே பசங்களோட வந்திருக்கு. இங்கே வச்சிருமா கீழே வச்சிருமா. கீழே நிறையா மட்டும் இருக்கு, அட்டையே தேவையில்லை. பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் வச்சு பற்றி வச்சுக்கலாம். ஓவன்ல மாப்பிள்ளை நீ களிமண் ரெடி பண்ண என்ன செய்ய முடியும். சாவி எடு ப்ரோ. இதான் கைஸ் நம்மளோட காடு. இன்னைக்கு பசங்களோட வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு vlog கைஸ். இது வந்து நம்ம செல்லக்குட்டி கினாட்டா. அதுக்கப்புறம் இது வந்து குட்டி கினாட்டா நம்ம மாப்பிள்ளை பைக்கு. அருவா உழுக்க இருக்கும், கத்தி இந்த இதில் இருக்கு பாரு. இருக்கா சரி போதும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சாப்பாடு அருவா உழுக இருக்கும் பாரு. சாப்பாடு இந்த கோழி தான். இன்றைக்கி நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போகிறோம். இது நம்ம ரூம் கைஸ், காட்டிலோட ரூமு. தாத்தா வந்து இல்லை, காட்டில் வேலை பார்க்குற தாத்தா வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு. உங்களுக்கு எதுவும் இருக்கான்னு நினைக்கிறோம். அப்படியே போதும், அந்த அளவு இருக்குல்ல அது போதும். அப்படியே அந்த இது எடுத்துவா சில்வர் கவர். ஓகே கைஸ், இப்போ வந்து கோழியை வந்து எங்கே வந்து நம்ம பார்பிக்யூ பண்ண போகிறோன்னா ஒரு இணலில் வச்சு சம்முன்னு நீட்டாக பண்ண போகிறோம். இதாக இருக்க பாருங்க. இது வந்து ஒயிட் கலர் டீஷர்ட் வந்து நம்ம மாப்பிள்ளை, அது ரெட் கலர் சட்டை வந்து நம்ம மச்சான். அதுக்கடுத்து அந்த கோழியை கொண்டு வரான் பாருங்க, அவன் வந்து நம்ம மாப்பிள்ளை. அவன் தான் அன்றைக்கி மாஸ்டரு. ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே மச்சான் மம்பட்டி வேணா அங்கே இருக்குது, எடுத்து லைட்டை தோண்டிக்கோங்க. இது இருக்கு, அதுக்கு கோழி இருக்கு. ஆமாம் இப்போ நம்ம கோழியை உரிச்சு அப்படியே முழுசாக வைக்க போகுது. எங்கேயும் வெட்டலாம் வேண்டாம். சரி உரிங்க பார்ப்போம். ஓகே கைஸ், கோழியோட சோழி முடிஞ்சிருச்சு இதோட. ரத்தம் பறிச்சிடாம என்ன செய்ய முடியும். ஒரு குண்டான்ல போட்டுருவாங்கண்ணா, துடிக்கிற வரையும் ஒரு குண்டான்ல போட்டுருவாங்க. இந்த கறிக்கடை அந்த மாதிரி. இது என்ன கத்தி மாப்பிள்ள, எங்கே மாப்பிள்ள இருந்துச்சு? என்ன ஆளு பயங்கர என்னமோ வேலைக்காரர் மாதிரி டக்கு டக்குன்னு. இல்லை அவன் கோழிக்கையில் வேலை பார்த்தவங்கள சும்மா கிடையாது, அப்படியே டொரிக்கிடுவான் மாப்பிள்ள. யார் என்னச்சா அவளை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆகியா. அதுக்குள்ள இனிமேல் தண்ணியில் போட்டு ஒரு அவ்வளோதான் அப்படி. அதுக்கு இன்னும் உயிர் இருக்கு, ஏதோ கத்துது. தலையை வெட்டி தோலெல்லாம் உரிச்சக்கறம் கத்துது. விட்டுருடா விட்டுருடா. கோழி பொட்டக்கலையாக இருக்கும் நினைக்கிறேன், மாப்பிள்ளையை தான் தேடுது. இங்கே தலை விட ஓம் பக்கம் வச்சு தான் இருக்கும். இல்லை கெட்டாரத்தை பேசாத, செருப்பை கல் அடிச்சிடுவேன். அதாவது கோழியை வந்து இந்த இடத்துல கைஸ், இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக வந்து தோண்டி ஒரு சில்வர் கவர் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சில்வர் கவர். அதான் ஒரு குச்சை விட்டு அடியில் தீ கைஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதான் கைஸ் வந்து இது பேர் என்ன பேர் மச்சான்? சில்வர் இல்லை, சில்வர் கவர். முண்டா அது இவன் சொன்னது. இது பேர் நம்ம அவன் இன்னொரு சொன்னா தெரியுமா, அலுமினிய கவர். அலுமினிய கவர் கைஸ். அலுமினிய கவரை வந்து அப்படியே சுற்றி மசாலாசெல்லாம். அதுக்கு முன்னாடி கோழியில் வந்து மசாலா அப்போ அப்படியே அவங்க லைவாக அப்படியே காட்டுறேன். அவ்வளோதான் ஃபினிஷிங். தன்னாலே புலம்புவோம் அப்படிதான் யூடியூப்புக்காரங்க அப்படிலாம் அப்படிதான். ஓகே கைஸ், மாப்பிள்ளை முடிச்சிட்டான் கைஸ். இப்போ வந்து கோழியை வாழையில் எடுத்துப்போம். கோழியை வந்து அந்த அந்த ஒரு கவர் இருக்குல்ல கைஸ், சில்வர் கவர். அதில் அதுக்கு மேலே சாணி கம்பரு, அது என்ன மாப்பிள்ளை சவதியை பூசை கண்டி இப்போம். இல்லை கெட்டாரத்தை பேச செருப்பால் அடிப்பேன். களிமண் வந்து போட போகிறாங்க. அதான் மச்சான் தோண்டிட்டு இருக்கான். மச்சான் அதை அப்படியே வெட்டி இதில் போடு மச்சான். இதில் போடா, இதில் தண்ணியாக இருக்கலாம் அப்படி. மச்சான் வெட்டு மச்சான். வாழைலையா மச்சான், வாழைல போயிட்டுருவோம். கத்தியை கொடுல, கத்தி அங்கே இருக்கு உள்ள கையிலே உள்ளுக்க இதுன்றால உள்ள தெரிக்கலப்பா ப்ரோ. கத்தியை எடுத்து போடுங்க ப்ரோ. மாப்பிள்ளை அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுங்க மாப்பிள்ளை. அப்புறம் லவ் பண்ணுங்க, கத்தியை கொடுங்க. இல்லை அந்த கத்தி மாப்பிள்ளை, இன்னொரு கத்தி கொண்டா அதே அடுத்து எடுப்போம். அதே எடுப்போம் அப்படி. இல்லை இன்னொரு கத்தியில். சரி ஓகே, இது ஓகே. சரி மச்சான் வா,
வாழைல எந்த இலை வேணும்னு சொல்லு. மசாலா பொடிலாங்க. மசாலா பொடிலாம் உழுக்க தான் இருக்குது. உழுக்க போயிட்டுருக்கோம். ரெடி பண்ணுதா? உழுக்க பூட்டியாச்சு. அது உழுக்க சாவி அந்த குழாயில் இருக்கும் பாரு. பிபியில் தட்டு எது இருக்கா? மசாலா தட்டுலாம் உழுக்க இருக்கும் பாரு. ம் ஓகே கைஸ் இதான் வந்து நம்மளோட காடு. இப்போ வந்து நெல்லுலாம் போட்டுருக்கோம். ஏலே உள்ளுக்க இருக்குல்ல, திறந்தா இருக்கும் பாரு. அப்போ இந்த இருக்குல்ல கைஸ், இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கைஸ், அந்த லாஸ்ட்டு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும். கண்ணுக்கு எட்டின தூரம் ரொம்ப தூரம் இல்லை கைஸ், ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வாழை எடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, கோழியை ஃபஸ்ட்டு மசாலாலாம் தடவி வாழையில் வச்சு அதுக்கப்புறம் மேலே அந்த கவரை, சில்வர் கவரு போதும். பல்ல காட்டினது. கைஸ் நம்ம கீழே விழுந்தது ஏதாவது சிரிப்பா இருக்கு. இந்தா நீ முன்னாடி போ மச்சான். கைஸ் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு மச்சான். மாப்பிள்ளை ஒருத்தர் விழுந்துட்டான், கையை விட்டு தூக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான முண்டா, செத்த முண்டை. கைஸ் இப்போ இலை இருக்க போகுது மச்சான். 2 இலை நல்ல பெரிய இலையாக வைக்கிறேன். மச்சான் கெட்டாத பெருசாவே எல்லாம் பேருச்சு மச்சான். எரு பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கு மச்சான். கைஸ் வாழையில் ஒரு இலை கூட இல்லை கைஸ், எல்லாம் காற்றுல கிழிஞ்சிருச்சு கைஸ். ஆறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வா. ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு வாழைல மச்சான். இங்கே வா மச்சான், பெரிய வாழைல இருக்குங்க வா. இந்த இருக்குல்ல கைஸ், நம்மளுக்கு இன்றைக்கி இந்த வாழை தான் பார்த்தீங்கன்னா. அந்த வாழை தான் இந்த இருக்கு பாரு, அந்த வாழையில ரேட்டு மச்சான். இளநீ வேணுமா? நம்ம தாத்தா காடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் கைஸ். அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இலை மச்சான். இந்த இலையை தூக்கிருக்கியா? இந்த இலை வேறு அவ்வளோதான் கைஸ், வேறு இலை இல்லை கிழிஞ்சிச்சு கைஸ். ஓகே அப்படியே வீடியோ கண்டிப்பாக மச்சான். இளநீ பிடிக்கிட்டு அப்படியே போயிடுவோம். இளநீ கைஸ் இப்போ வந்து மசாலா தட போகிறோம். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கே சமைக்க தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எலுமிச்சம் மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியும், அதுவும் அறகுறை சமையல். அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் மாப்பிள்ளை 2-3 எலுமிச்சத்தை விடு. வேண்டாம், நல்லா இருக்காது. அங்கே பேரே. ஓகே இது நம்மளே ஆட்டினது. இது அது தெரியல. ஏதோ ஒன்று பொரிக்கிற பொடி. பொரிக்கிற பொடி எக்ஸ்ட்ரா போட்டதும் பிரச்சனை தான். இதில் 10 ரூபா கரெக்டாக இருக்கும். பொடிக்கு எல்லாமே 10 ரூபா. 2 கிலோ அப்படியே. அதான் 200 கிராம் தான் கம்மி. அதான் எக்ஸ்ட்ரா பொடி. ஓகே இது என்னது? இது எல்லாமே மசாலா எல்லாமே ஆட்டினது. ஆமாம் கரம் மசாலா. வீட்டில் நான் வச்சு ஆட்டி கொண்டு வந்தது. ஆட்டி கவரில் போட்டு பேக்கிங் பண்ணி கொண்டு வந்தது. ஆட்சி கிடையாது, இது நம்ம பேரு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது லாஸ்ட் போதும். நீ அள்ளி தட்டுறா அதில் திங்கணும். இது வந்து இஞ்சி பூண்டு நாங்களே வீட்டில் பத்தாது. அதில் தெரியுமா? அது ஊறும். அது அப்போ போடுங்க. பத்தாது. எல்லாத்தையும் போடுங்க, பார்த்துக்கலாம். கைஸ் பார்த்துக்கோங்க. இலை சிகப்பாக இருக்குங்க. இது கோழி. இது நம்ம மச்சான் நம்மளே ஒரு 5 ரூபா குஞ்சுலேருந்து வளர்த்தது மச்சான் தான் வளர்த்தா. 5 ரூபா குஞ்சுலேருந்து மச்சான் வளர்த்து இவ்வளோ பெரிய கோழி ஆக்கியிருக்கா. 2 கிலோ கோழியா. இது நாங்களே ஆட்டினது இல்லை, லைட்டாக ஊற்றிக்கணும். அப்புறம் இது என்னது? மாட்டிலேருந்து கறந்த தயிர். மாட்டில் பால் தான் வரும், தயிர் வராது. காலைல கறந்தோம். பரவாயில்ல, செம்ம சூப்பர்ல. இது காலையில அதுக்கு தனியா டிராப் இருக்கும். இல்ல காலையில கறந்தது இப்ப தயிர் ஆயிடுது. சரி ஊத்து போதும். லைட்டா ஊத்துங்க. என்ன ஊத்திக்கும் அப்படியே? அதான் என்ன அது பொறு. இது நம்ம தேவைக்கு தக்கன உப்பு தேவைக்கு இந்த அங்க இருக்குது. நீ உப்பு இல்லன்ட்டா. ஏலே வீட்டுல அம்மா தான் சொன்னாங்களா, இங்க எது இருக்கா எல்லாம் வாங்கிட்டு போங்க, உப்புல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாவ. கீழே இருக்கு. ஓ ஆமா ஆமா உப்பு இருக்குடா. சரி இல்லைன்னா என்ன செய்ய? சரி இதையும் வச்சுங்க, அடுத்த தடவை உப்பு வாங்கணும். தேவைக்கு தக்கனா தான் அதுக்கு தான் நாங்கள் வீடியோவை பார்க்கணும். தேவைக்கு தக்கனா எப்படி உப்பு போடுறது, எவ்வளோ தேவை? அது நம்ம தேவைக்கு தக்கலாம். போதும் அதிகமாகிடக்கூடாது. உப்பு அதிகமான டேங்கு. அப்போ நம்ம மிளகு பொடி எல்லாம் சளியில தும்மிட்டு கிடக்காங்க. அப்போ மிளகு பொடி எக்ஸ்ட்ரா போடும். ஏலே தூர வையில. அப்போ அடுத்தாக்குல நம்ம செக்கில் ஆட்டினா உருட்டு. என்ன உருட்டு? இதுதான் செம உருட்டு. இதுதான் செம உருட்டு. கோல்டு வின்னர் பேரு. கொஞ்சம் மசாலா ரெடி. கோழி ரெடி. இன்னும் சாப்பிடக்கு நாங்களும் ரெடி. ஒரு இலை வெட்டு.
மச்சான் இலை வெட்டு மச்சான். இல்லை அந்த சில்வர் கவருங்க அது லாஸ்ட் எலுமிச்சம்பழத்தை எப்போ போடணும்? லாஸ்ட்டாக போடணும். இப்போ போட்டாச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை. ஒரு ஏஜ் படாச்சு. அடுத்து குவாலிக்கு மேலே ஒன்று ஊற்றிடும். அப்படியே சிகரெட்லாம் அங்கிட்டு தூரத்துக்கு போட்டுருங்க. எங்கள் ஐயா பார்த்தாருன்னா செருப்பால் அடிப்பார். களிமண் ரெடி ஆக்கலாம், ஒன்று ரெடி ஆக்கலாம். களிமண் தான் இருக்குது கைஸ். நம்ம வந்து சிகரெட்டில் அடிக்க பழக்கம் கிடையாது. இந்த 3 பேர் தான் சிகரெட்டு எல்லாம் அடிப்பானுங்க. அதான் சரி அப்பா வந்தால் தூரத்துக்கு போட்டுருங்க, ஏன்னா நம்மளும் அதை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ட்டு. அவர் பீடி மட்டும் தான் அடிப்பாரு. சரி ராவு இலையில வை மச்சான். உருட்டு முண்டை வேற மாதிரி. இப்போ கோழியை குளிக்க ஊற்ற போகிறோம். மசாலாவில் குளிக்க ஊற்ற போகிறோம் கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா எங்களை மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிடத்தான் முடியாது. உள்ளுக்கு வையும் அப்படியே, அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். லாஸ்ட்டாக வந்து மசாலாஸ் எல்லாம் கோழிக்கு தடனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இங்கே தான் இருந்தது, நான் இப்போ தான் எடுத்தேன். இந்த மாதிரி இலையில கிட்டணும். அதுக்கப்புறம் சில்வர் கவர். இல்லை அங்கேருந்து எட்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்தாச்சா? உள்ளுக்கு நல்லா இருக்கும். கோழி பக்கத்தில் கிடக்கும். அப்போ கோழி போட்டு நடத்த கிடக்கும்போது நல்லா அதெல்லாம் கிடக்கும்போது கிடக்கா இல்லையோ காணும்ல. எங்கே எட்டு வந்த கைஸ்? இதான் கைஸ் சில்வர் கவர். இது பேர் சில்வர் கவர் கிடையாது, அலுமினிய கவர். ஓகேங்களா? இந்த அலுமினிய கவரை வந்து அப்படியே உரிச்சு கெட்டார்த்த பையா ஊரில் இல்லை கத்தி இருக்குல்ல, கத்தி வச்சு லைட்டாக விட்டு கத்தி இந்த இருக்கு பாரு. நரி கைஸ். இதான் கைஸ் நம்ம நரி. இங்கே வாங்க டார்லிங், இங்கே வாங்க. உங்களுக்கு தான் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்லை அது புல்லா ஊரில் அங்கே பாரல இருக்கு. அவசரப்படாது, மெதுவாக அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகும். அவ்வளோதான். கைஸ் இதான் கைஸ். 2-3 சுற்று கூட சுற்றிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்படி ஒரு 2 சுற்று இந்த சைடு எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு அது போதும். அப்படி சில்லர் கவர் சும்மா நினைக்கியோ அப்படி லைட்டாக போதும். அவ்வளோ ரொம்ப சுத்தாத, உள்ளுக்கு வேவாதும். அப்படி அதான் இந்த சைடு ஒரு சுற்று இப்படி இந்த வாட்டர் உள்ளுக்கு வேவாது. அந்த சைடில் ஒரு சுற்றி சுற்றுரும். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் சுற்றணும். அப்படின்னா தான் வந்து உள்ளுக்கு எதுவும் ஆகாது. போதும் இல்லை ரொம்ப வேண்டாம், அவ்வளோதான். லைட்டாக போதும். இப்போ ஒரு கயிறு வச்சு கயிறலாம் நம்ம நரி. இங்கே வாங்க நரி. இப்படி ஆகிட்டு இன்னொரு ரவுண்டு ஒன்றா அடிச்சிருங்களா? இன்னொரு ரவுண்டு அடிச்சிருந்தீங்கன்னா தெரியாதுல்ல. இல்லை உள்ள சிக்கனுக்கு எதாவது ஆகிட போகுது. இப்போ ஒரு சிக்கனுக்கு இல்லை ரொம்ப சுத்தா மச்சான். இல்லை மாப்பிள்ளை ரொம்ப சுத்தன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கறி வேவாதுல. இல்லை ரொம்ப சுத்தாதான் கறி வேவாது. போதும். இல்லை ரொம்ப சுத்தினா கறி வேவாது மாப்பிள்ளை, சீரியஸாக ஆகாது மாப்பிள்ளை. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ களிமண் வாங்க. கறி வாங்கலாம் செருப்பால் அடிப்பேன் எல்லாத்தையும் பாரு. இல்லை ரொம்ப கவர் சுத்தினா எப்படி மாப்பிள்ளை கறி ஆகும்? அதுக்குன்னு மண்ணாக கூடாதுடா. மேலே டாப் ஓப்பன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இது இருக்குல்ல. ஓகே கேஸ். இப்போ வந்து களிமண். இல்லை குழியை தோண்டுறோம் மாப்பிள்ளை. குழி எதுக்குலாம் தோண்டணும்? பிறகு இல்லை குழியை தோண்டி தான் அப்படி அதுக்கு மேலே தான் வச்சு வைக்கணும். களிமண் நீ மட்டும் ரெடி பண்ணுங்க. தூக்கி போடு. அப்படியே இந்த சட்டிலே இது பண்ணிடுவோமா களிமண்? சாஞ்சட்டி. இல்லை குழியை தோண்டாமல் எப்படி வைப்ப நீ? களிமண்ணே ரெடியாக இருக்குடா. களிமண் இருக்கும் அப்படியே மச்சான். அந்த இதெல்லாம் தூரத்துக்கு போட்டுரு. சட்டியே இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இதை தூக்கிட்டு 4 ஃபுல்லாக வேலை வச்சு மாப்பிள்ளை. கைஸ் அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு களிமண்ணை வைக்கிறோம், நொறுக்குறோம். அந்த தகரத்தில் வச்சுன்னா நல்லா தெளிங்க. அப்படி மச்சான் ஐடியாவுக்கு மச்சான் இருக்கான். மச்சான் பெரிய பிடிச்சி மாப்பிள்ளை. லைட்டாக ரொம்ப வைக்காத, லைட்டாக போட்டு அப்பாத. ஃபுல்லாக மறைக்கணும்னா அதான் ஃபுல்லாக. அப்போ தான் எப்படி ஒரு மணி நேரம் ஆமாம் மாப்பிள்ளை? ஒரு மணி நேரம் தான். வெந்து அப்படியே உரிக்கும் போது தான் வீடியோ. அதுதான் தரமே அங்கதான் இருக்கு. உரிக்கும் போது தான் தரமே இருக்கு.
இதுவரையும் தரம் கிடையாது, அது பிரிக்கும் போது தான் தரம். இப்போ பிரிக்கும் போது வச்ச மாதிரி இருந்துச்சு நினைச்சுவ. என்னது பிரிக்கும் போது வைக்க மாதிரி இருந்துச்சு நினைச்சுவ. அது நம்ம சுடுகாட்டுல பார்த்தோமா ஒரு ஆளா. ஆமா தண்ணி இதே தண்ணியா இருக்குண்ணா. முண்டை குருட்டு முண்டை தண்ணியா ஊத்தா முண்டை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். தண்ணி மண்ணு போட்டா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தேவையான கொட்டிக்க போறோம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. உதிர்ந்துரும், அதான் தண்ணியா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டா அந்த தண்ணி போயிடும்ல. இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல மண்ணை லைட்டா காஞ்ச மண்ணை போட்டுருவோம். போட்டுருவோம். இல்ல அதான் இந்த மண்ணே போட்டுருவோம். இந்த இருக்குல்ல காட்டுங்க. இல்ல நீ ராவில பிடிச்சி அப்பாதான் மாப்பிள்ளை. அப்படிதான் அப்பா புண்டா. இல்லை கிட்ட வரத செருப்பை கல் அடிச்சிடுவேன். அப்புறம் நான் அதுக்கு மேலே பீ போடுறேன். ப்ரோ இதோட இப்போ நீங்கள் யாராவது குழச்சி வைங்க மச்சான். வை மச்சான், அதுக்கு அதெல்லாம் தூர போடு. உள்ள மட்டும் எடுத்துட்டு அந்த மச்சான் லைட்டாக கட்டியா மட்டும் வை மச்சான். இல்லை இந்த இது இது மாதிரி தோன்றமே. உங்கள் அப்பா வந்து என்ன ஏதோ தோண்டிருக்காங்க அப்படின்னா என்னடா பண்ணுறது? அவர் தெரியும் பார்பிக்யூ தான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்பிக்யூ என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் அடைச்சு அப்படி அடைச்சு மச்சான் அடைக்கல ஸ்பெஷலிஸ்ட்டு கொத்தனார். என்ன செய்ய முடியும்? மாப்பிள்ள வந்து கான்ட்ராக்டர்காரு. சி மச்சான் என்ன பண்ணோம்? இதுல முக்கணுமா? அத எதுல? தண்ணியில பூமி உள்ள முக்கணும். அப்பெல்லாம் முக்காட்டா, ஃபர்ஸ்ட் வேற வக்கீல அடுக்கணும். மாப்பிள்ள என்ன தலைக்கட்டுலாம் பயங்கரமா இருக்கு. ரவுடி. நான் ஆல்ரெடி கேட்டேனே, பச்சை நெஞ்சில இந்த மாதிரி பச்சை பச்சை வேற காதல் காதல் காதோல் காதோல் பண்றா காதோல். கைஸ் இந்த பச்சையை பாத்துக்கோங்க. ஏய் லூசு புதி. இதே கிட்ட வார்த்தை பேசாத. எவ்வளவு பண்றீங்கன்னு எல்லாரும் தெரியும். தெரியும். யாராவது பச்சை குத்துவாங்களா? அதுவும் பேர் அது போத வேற என்ன? பேர் குத்துறது சகஜம். அந்த பொண்ணோட போட்டோலாம் குத்துறது ரேர் தானே. ரேர் பீஸ் தான். நீங்க ரேர் பீஸ் தானே இது. ஏய் மச்சான் இங்கே பாரு மச்சான். குருட்டு முண்டை அவனே கொத்தனான்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அடைக்காம அதுக்காட்டி பழையாச பழக கரண்டி பாடம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல மணியாச பழக அப்படி இப்படிங்க. மச்சான் இதுதான் இருக்கு மச்சான். குருட்டு முண்டை அந்த பேப்பர் தெரியக்கூடாது. மச்சான் கரெக்டாக இருப்பாரு. அவ்வளோதாங்க. இங்கே இப்போ சவத்து மேலே ஏதோ வச்சு மூடின மாதிரி ஆயிடுச்சு. இல்லை குளிய தோன்றமா? இல்லை குளிய தோண்டாம இப்படி இல்லை லூசு பையில பார்பிக்கு உள்ள போட்டுருவாரு. முட்டி உள்ள போட்டுருவாரு. நெருப்பு முட்டி உள்ள போட்டுருவாரு. சுட்டு வரட்டும்ன்றாரு. அவ்வளோ வரும் போதை ஆயிடுச்சு. மாப்பிள்ள நீங்கள் அடுத்து அடிக்க சரக்குக்கு இளநீ இருக்கு வேற மாதிரி ஆயிரும். இளநீ வேணும். சரி வாங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். இதுக்கு வந்து அடக்கம் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நெருப்பு போட்டு எரிக்க வேண்டியதான், முடிஞ்சிச்சு. டார்லிங் என்னத்தை திங்குது மாப்பிள்ளை? குடல் தானே. இவங்களுக்கு சரியான வேட்டை அன்னைக்கு கைஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்க பழைய சோறு தான் அதுக்கு கிடைக்கும். வேறு இந்தாண்டா எங்கே தூக்கிட்டு போகிற? ஓகே கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக வந்து தீய வச்சாச்சு கோழியை. இன்னும் வந்து ஒரு 1 hour மட்டும் எரியணும். எரிஞ்சு நல்லா வெந்துச்சுன்னா இப்போ நம்மளோட ஃபுல் டைம் வேலையை என்ன அப்படின்னா இந்த தீ அணையாமல் கம்பை மேலே 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 போட்டுட்டு அப்பா வெக்கடிக்குங்க எப்படி கம்பை மேலே மேலே போட்டு 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 தீ அணையாமல் பார்த்துக்கிடணும் கைஸ். அவ்வளோதான் வேலை நம்ம வேலையை. இப்போ மச்சான் எரிட்டு மச்சான் இங்கிட்டு வா. முண்டா இங்கிட்டு வா. இந்த சைடு நெருப்பு இல்லை மாப்பிள்ளை. ஓலை அங்கிட்டு தெரியுங்க எரியும் அப்படி. அப்படியே உப்பு போட்டலா? இப்போ என்ன எடுத்த பிறகு சொல்லுங்க மாப்பிள்ளை. உப்பு போட்டியாடி எப்படியே தப்பாயிடும். இல்லை கேட்க ஒரு டவுட் வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப ஆடாதீங்க. நானும் ஒருத்த போய் கற்றுப்பேன் எல்லாத்தையும். மாப்பிள்ளை ஜெகனு அடுத்த திருப்பி நம்ம ரெண்டு செய்தோம் மாப்பிள்ளை. இல்லை ஜெகனு எரியுது ஏறி நொறுக்கிடுவா. ஓலையிலே தான் வைங்க. ஓலையெல்லாம் வைக்கக்கூடாது. ஓலையெல்லாம் வைக்கக்கூடாது கைஸ். ஒரு மணி நேரம் கைஸ். மாப்பிள்ளை மணி இப்போ எத்தனை சொல்லுதானே? மணி கரெக்டாக 2 மணி மாப்பிள்ளை. மாப்பிள்ளை டைமே தெரியல. 2 மணி ஆச்சுல எப்படி வீட்டுக்கு போய் சாயந்தரம் ஆயிரம் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே மணி 4 5 ஆகிடும். 5 ஆயிரம்னா அவ்வளோதான். வீட்டில் போய் இன்னொரு வீடியோ வேறு போட வேண்டியிருக்கு. சிக்கன் ரெடி டு சிக்கன். அவ்வளோங்க. இது மச்சான் அந்த கவரை பிரிக்கும் போது தான் வேலையே இருக்குது. அதே தான் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் தெரியும். கஷ்டப்பட்டதெல்லாம் மாப்பிள்ளை. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. சிக்கன் எடுக்கும்போது அதே மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி திரும்ப நெருப்பு போட்டு மாப்பிள்ளை 1 மணி நேரம் வேகட்டோம்னா நல்லா வேகட்டோம்னா அப்படியே இருக்குமோ? வாய்ப்புகள் இருக்காதுக்கு. வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ளை. ஒத்தால இங்கே வரைக்கும் வெக்கடிக்கும் மாப்பிள்ளை. சரியால வைக்க இருக்கு.
கைஸ் இதான் கைஸ் கிணறு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிணத்துல தண்ணி காட்டுதாங்க. இப்போ வந்து இது அப்படியே வேக வச்சுட்டு நம்ம கிணத்துல போய் சம்முன்னு குளிக்கிறோம், திரும்ப குடிக்கிறோம், திரும்ப சாப்பிட்றோம். அவ்வளோதான் ஃபினிஷிங். ஃபோனே ரொம்ப சுடுது கைஸ். தண்ணி நல்லா மேலே வரை கிடைக்கும் கைஸ். படி இருக்குது, எல்லாம் இருக்குது. படி தான் இல்லை மாப்பிள்ளையே, படி இல்லைல்ல, விளங்கும் கைஸ். படியே இல்லை கைஸ். இங்கிறங்க எங்கே கிடக்கு பார்த்தீங்களா தண்ணி? படி பார்த்தீங்களா? இந்த தான் படி. இந்த கீழே இறங்கி இதில் மேலே ஏறணுங்க. இங்கே வரைக்கும் கிடந்தா கூட ஓகே தாங்க மாப்பிள்ளையில. இந்த கிணத்துல குளிக்க முடியாது, அந்த கிணத்துல தான் போகணும்னு நினைக்கிறேன். படி கீழே வரைக்கும் போயிடுச்சு மாப்பிள்ளை. இல்லைன்னா தொட்டியில் தண்ணி கிடக்கு, கப்பை மோந்து குளிச்சுட்டோமா. ஓகே கைஸ், அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோண்ணா. சொல்லுங்க கைஸ். மச்சான் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க கைஸ். ஒவ்வொரு கட்டையாக பிடிச்சி ஒடிச்சிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் கங்கு ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து பார்பிக்யூ மட்டும்தான் எடுக்கணும். முடிஞ்சு அதை எடுத்துட்டா வேலை ஃபினிஷிங். எடுத்து சாப்பிட வேண்டியதான். சம்முன்னு சாப்பிட்டு குளிக்கணும். மாப்பிள்ளைய குளிச்சுட்டு சாப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு இது ரெடி ஆகி இல்லை மாப்பிள்ளையே, கொஞ்சம் நல்லா கட்டையெல்லாம் வேக விட்டு கங்கில் வச்சு அப்படியே கொஞ்சம் வேக விட்டு குளிச்சிடும். ஒரு அதான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப இன்னொரு குளியலுக்கு போட்டுருவோம். அப்போ தான் தெளிவாகும். மறுபடியும் ஒரு ரவுண்டை போட்டு குளிச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு சாப்பாடு வச்சுப்போம். எல்லாம் பீடி கை தான் கைஸ். நம்ம ஒருத்தங்க தான் டீட்டூலர், மிச்சம் எல்லாருமே வந்து சிகரெட் அடிக்க கோச்சி தான். ஒவ்வொருத்தனும் அடிச்சிருக்காம பாருங்க கைஸ். இந்த குளிச்சுக்கிட்டு இருக்கோம் கைஸ். நல்ல ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் அடியே பாரு. இல்லை அத்தை கூப்பிடுது, அவ்வளோ தரத்தை உங்கள் அம்மா கூப்பிடுது. குதிய மாப்பிள்ளை. ஓகே கைஸ், நான் குளிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டியதான். நாக்கு தள்ளுது கைஸ். எடுக்க நீ குதி. சொற்கடிக்க போகிறோம், ஓத்தில் அடிங்கிறத. குதி ஹோடு. இப்போ தான் கரெக்டாக குதிச்சிருக்கான் மாப்பிள்ள. உனக்கு கப்பை வாங்கிந்தாரா ராஜா? கப்பை வச்சு குளி படியில் உட்காந்துட்டு. மச்சான் அடுத்து நீ தான் குதி. பேக் பெல்ட் அடிங்க மச்சான், பேக் பெல்ட்டி. எடுத்தாச்சு. குதி முண்டா. எப்படி மச்சான்? சரி போதும், சுடுதா நம்ம பார்த்தீங்களா கைஸ்? இப்போ வந்து கீழே மட்டும் வேவலை நடக்குங்க. வேவலையா? வேவலை நான் இது வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வெந்திருக்கும், விராமல் இருக்காது. சரி போதும், நம்ம அந்த கவரை ஊற்றி வச்சனால சரி எடுத்துருவோம், எடுத்துகிட்டு பார்ப்போம். கவர் தீப்பிடிக்கு பலடி வைக்கணுங்க. இல்லை வேணாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. எல்லோரும் குடிச்சாச்சு நீட்டாக. இன்னும் சிக்கனை சாப்பிட்றோம், மூடிக்கிட்டு வீட்டை பார்க்க போகிறோம். இல்லை நீ இப்படி ராவிட்டு இருக்கு, அப்படியே கீழே வருவோம். வாயிலெல்லாம் அசிங்கமாக கட்டுருவேன். வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. தூக்க போய் அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த சட்டியில் தூக்கி போட்டு கொண்டு போயிடுவோம் கைஸ். உங்கள்ட்ட ஓப்பன் பண்ணும்போது அப்படியே காட்டுறானே. மாப்பிள்ளை துண்டை கட்டிக்கோ மாப்பிள்ளை, சாக்ஸை காய போட்டுக்கோ. ஏலே ஓகே கைஸ், பிரிக்கும் போது அப்படியே காட்டுறானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா விளங்காம தான் பார்ப்போம். கையை வச்சுக்காதீங்க தயவு செய்து, எந்திரும். தூக்கம் மாப்பிள்ளை. ஏன் மாப்பிள்ளை யார் நினைச்சா? வானவில் மாப்பிள்ளை இல்லை, என் மாப்பிள்ளை தூக்கிட்டா. ஜெண்டு தூக்கா. வாங்க மச்சான், அதை செல்லு எடுத்துக்கோ. தண்ணி மாதிரி விழுது. அதான் இது வந்துருச்சு மாப்பிள்ளை. வேற லெவலில் வந்துருச்சு அந்த மசாலா. கரெக்டாக சொன்னா பார்த்துங்க ஆளு. மாப்பிள்ளை நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் மாப்பிள்ளை. பார்பிக்யூ எல்லாம் இந்த இருக்காரு காய்ஸ். மாப்பிள்ளைங்க வாசனை பரல வேற மாதிரி இருக்குல்ல, வாசனை வேற மாதிரி. இல்லை இதில் வையில நின்று எது பார்ப்போம் காய்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. லைவ் இல்லை மச்சான் வாடகை பற்றியா நொறுக்குதுல வேற மாதிரி காய்ஸ். வேற மாதிரி நொறுக்கிருச்சு. சூப்பர். இப்போ அதை குத்துனீங்கன்னு வச்சுக்கங்களேன், மசாலா தான் ஃபுல்லாக ஊம்பிடுது. நல்லா இருக்கும்ல. எவ்வளையோ
நக்கிட்டு போயிருச்சு போ. நல்லா இருக்கும். லைட்டாக தின்னி பாருங்க. நினைக்கிறேன் அது அப்படிதான் இருக்கும். ஃபுல்லா இறங்கிருக்கானா? லைட்டாக தின்னி பாருங்க. இந்த இடம்லாம் பாரு. இந்த இடம் இல்லை வெந்துருச்சுல, அவ்வளோதான். அப்படி இந்த நல்ல மசாலா உள்ள வரையும் இறங்கிருக்கு இந்த இடத்துல. வந்துருதா அப்படி தின்னு பார்த்தா தான் தெரியும். சும்மா ஒரு பீஸ் எடுத்து தின்னு பாருங்க. சாப்பிடு மச்சான். வெந்துருக்கா? துப்பிட்டா என்ன இளங்கோ பல்ல இழுத்திருச்சு போ. கேஸ் நாசமாக பிரிச்சிடலாம். இதே மாதிரி இருக்கணும். இந்த இருக்கா இதே மாதிரி இந்த இருக்கா இதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வந்திருக்கு. இல்லைன்னா மூடி திரும்ப வச்சிருமா? வைக்க முடியாதுல்ல நான் இந்த மாதிரி. கைஸ் பச்சையாக இருக்குது கைஸ். சி விளங்கிட்டு போயிட்டு நக்கிட்டு போயிருச்சு போக. எல்லாம் நாசமாக போயிருச்சு. உங்கள் கூட வந்தால் உருப்பிட்டுரும் முண்டையெல்லாம். இல்லைண்ணா அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா சட்டி இருந்தேன்னா போட்டு. அதான் நான் பார்க்குறேன். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள யூடியூப்ல மட்டும் நல்லா சமைக்காங்க. செரிக்கும் இல்லையே. சி இந்த கருப்பா இருக்கிற இடம் சூப்பரா இருக்கியா? அது செம்மையா வந்திருக்கு. அந்த கருப்பா இருக்கிற இடம். இந்த வெள்ளை தான் வேகல, சதை தான் வேகல. ஆமா பார்த்தியா கீழே நான் வியாபாரம் சொன்னா வியாபாரம் பார்த்தியா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் அளவு வச்சோம்னா வந்துடும். வேக வச்சிருமா? எங்க போய் இதுதான் வேற வழி இல்லை அப்படி. பல்ல எடுத்துருச்சே மச்சான். அப்படியே சொன்னா டேய் உங்களால் நம்ப முடியாது. சிக்கன் ரைஸ் ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணும் போ அப்படின்னா கேட்க மாட்டேன்ட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை. எண்ணெய் இன்னும் இருக்கா? வேற உள்ள இருக்கா? உள்ளலாம் கிடையாது. சின்ன சீட்டில் எண்ணெயை போட்டு அடி வறுத்துருவோமா? கத்தி இருக்கு. கத்தியை வச்சுட்டு கட் பண்ணிட்டு குழம்பு வச்சிருமா பேசாம? குழம்பு தண்ணி வச்சு வேக விட்டுருவோம். பொடி இதே இருக்காங்களா? இதை தவிர என்ன பொடியாலும் இருக்கிறதும் போயிட போகுது. தண்ணி குடிக்க எங்க இருக்கு? குடிக்க அங்கே கிடக்கு. இதே நல்ல தண்ணியா உள்ள இருக்குது. நல்ல தண்ணியா. என்னெல்லாம் உள்ளுக்கு ஒன்றும் கிடையாது. சரி இன்னும் கொஞ்சம் வேணும்டா. அதான் கொஞ்சம் வேணும் அப்படி. ஒரு அரை மணி நேரம் மசாலா இன்னும் பச்சைன்னு இருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை. பச்சைன்னு தான் இருக்கு. சரி காய்ச்சி எல்லாம் நாசமாக போயிட்டு வாங்காமல் போயிடுச்சு. ஒரு 500 திண்டமாயிருச்சு. ஓகே நம்ம இதை ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்ப்போம். அப்படியே வீடியோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? பாய். ஆனால் இப்போ டக்குன்னு வந்துடும். இப்போ வந்துடும் காய்ச்சி. எல்லாத்தையும் கடையாகிட்டாங்க காய்ச்சி. ஃபஸ்ட்டு கோழி வம்பாக்குனாங்க, இப்போ வெறும் வம்பாக்குனாங்க, இப்போ திரும்ப குழம்பு வைக்க போகிறோம். எதை வம்பா இருக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் வம்பாக்குவோம். இப்போ குழம்பு வச்சு இப்போ பார்பி வச்சு ஃபஸ்ட்டு பார்பிக்கு இப்போ குழம்பு. இப்போ வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதே பார்பிக்கு ரெண்டாவது கிரேவி. இல்லை செய்யுங்க. நீ ஒழுங்காரு. அதை புள்ள பறக்க வச்சிடாத. போதும் போது அப்படியே வச்சிரு. அப்படியே வச்சு மசாலாலாம் போயிருக்கா? விளங்கும் அவ்வளோதான் மச்சான். அந்த சட்டி இட்டோம் மச்சான். எதுக்கு சட்டி காய வைக்கிறோம்? சட்டி காய அது வேறையா? ரைட்டு. அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை தானே கைஸ். நம்ம கோச்சில் எவனும் நல்ல வார்த்தை வாயில் வராது, கெட்ட வார்த்தை மட்டும்தான் வரும் மச்சான். மச்சாங்க கைஸ். இந்த இதில் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கோழியை சமைக்க போகிறோம். பார்பிக்கு பண்ணியாச்சு. இப்போ சமையல் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தீயை பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் சட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் என்னது எண்ணெய், வெங்காயம், மிளகா. இல்லை கொதிக்குது வருது. இங்கே வரைக்கும் வருது தண்ணியா? இல்லை தண்ணி ஊற்றிடாதா? இருக்கு முண்டை அவ்வளோதான். அள்ளி எரிஞ்சிடும். மாப்பிள்ளை வேறு சட்டை எதுவும் போடாமல் இருக்காங்க. நீ வந்த வகத்தை நீ ஊற்றிட்டு போய் தான் நினச்சேன். கருவேப்பிலை இருக்கா? கருவேப்பிலுக்கு நம்ம ஊருக்கு தான் போனாப்போம். எதை இழந்த போடுதா? அதில் ஒரு 4 இப்போ போடாங்க. 4 பேர் இங்கே மட்டையாவதுக்கு. போதும் அவ்வளோதான். மாப்பிள்ளை இங்கே கருவிட்டு இப்போ சிக்கன் போட போகிறோம் கைஸ். சிக்கன் குழம்பு. மாப்பிள்ளை உழுக்க போடல விளங்கும். இல்லை அப்படியே தூக்கிட்டு தட்டில் மசாலாவோட அவ்வளோங்க கைஸ். லாஸ்ட்டு சிக்கன் போட்டாச்சு. எதுவும் கோவப்படாதீங்க. என்னடா பார்பிக்கு பண்ணிட்டு சிக்கன் குழம்பு வைக்காங்கன்ட்டு. அது நமக்கு சரி வரல. என்ன ஊற்றலாம்? எண்ணெய் பத்தாது. அடியா மாப்பிள்ளை தெவிட்டுற கூட மாப்பிள்ளை. அந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் இருக்குல்ல. தண்ணி இருந்தால் அப்படியே ஊற்றி மாப்பிள்ளை. கீழே இதாக இருக்கு, மண்ணா இருக்கு. இல்லை தூர போட்டுரு கைஸ். இப்போ சிக்கன் குழம்பு ஆரம்பிச்சாச்சு. விளங்கும். இல்லை போதும் ரொம்ப ஊற்றுற மேலே எதுக்கு ஊற்றுதியா? இருக்கு முண்டை. பொடியை போடுங்க. நில்லுங்க. விளங்கும். முதே கொஞ்சம் அந்த கரண்டி என்ன நல்லா இருக்கு மச்சான். இது என்ன மச்சான்? 4 கிலோ. குணமுண்டா. அடுத்த ஸ்டெப் என்னது?
தண்ணி ஊற்ற போறியோ? இல்லை பொடி போடுங்க. தயிர் தயிர் ஊற்றல இப்பயுமே ஊத்தாதியா? நல்லா இருக்கும் மச்சான். என் மச்சான் இந்த சைடு மச்சான், அந்த சைடு மாப்பிள்ளை, 2 பேரும் கிண்டிக்கிட்டு இருக்காங்க வழங்காமாக்குறதுக்கு. காய்ஸ் என் மச்சான் அந்த பக்கம் ரெட் கலர் சட்டை அன்னைக்கு அப்பெல்லாம் சொன்னான், பேசாமல் வேணால் நம்ப முடியாது 4 சிக்கன் ரைஸ் வாங்க அப்படின்னா. நான் தான் கேட்காம சிக்கனை வாங்கி அதை இப்போ கொலை பண்ணி. ஓகே இப்போ இது பொடியை போடுங்க. முண்டை இரு முண்டை, நீ சொல்லி தாங்க நக்கிட்டு போயிட்டு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், செருப்பால் அடிப்பேன் எலி. ரைஸ் இப்போ வந்து மசாலா போட்டாச்சு ரைஸ், நல்லா போடு. எல்லாரும் வவுத்தால போட்டோம். எதுவுமே தண்ணி எதுவுமே இப்பவே ஊத்தாதே. இருளா ஏன் பறக்க நீ? மச்சான் மாஸ்டர் இருக்கான், அவன் சொல்ல மட்டும் கேளு. வயசில் மூத்தவன், வாசிக்கக்கூடிய ஆள். சுடுதா இந்த கம்பியை இதுக்கு தான் வச்சிருக்காங்க. இப்ப குப்பரை கவுத்திருப்பாங்க. நான் புடிச்சிருக்கேன்டா உள்ள. மட்டையை உடைக்க போறேன் சட்டி கிளறுனா அடி புடிச்சோம்டா. அடியில ஹீட் ஆயிடும். அடியில கருப்பு கலர் புடிச்சிரும். இப்ப கிரேவி இங்க பாரு எவ்வளவு அடியில இருக்கு பாரு. அந்த கருப்பு ஃபுல்லா உள்ள வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது, எல்லாமே வீணா போயிடும். சரி மாப்பிள்ளை, இப்போ என்ன எல்லாரும் மாஸ்டர் ஆகிட்டீங்க? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுனா கருப்பாவங்க வச்சானா ஊற்றாதங்க, நீ தண்ணியை ஊற்றுங்க. எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? நல்லா உள்ள மசாலா பிடிக்கும், அந்த வெள்ளை இருக்கா? முண்டை அந்த சைடில் கரண்ட் எடுவோம் மதிப்பில். அது கறிடாது, அது வேணாம். கறியில இந்த மசாலா இருக்கு பாருல, இந்த சைடில் அதெல்லாம் அதான் தாத்தல். இப்போ எண்ணெயை போதுமா, தண்ணி ஊற்றண்டாமா? கைஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் எல்லாம் பார்த்தப்போ 4 மாஸ்டர், 1 2 3 அதுக்கு அடுத்து இட்ஸ் மீ 4 மாஸ்டர். இந்த வீடியோ எடுக்கிற மாஸ்டர் சும்மா இந்த பீஸ் கிடைக்குதோ கிட்ட வரத பேசாதல. இது வந்து நல்ல பீஸ். இது வந்து கிடைக்கிற ஆள் வந்து லக்கி பர்சன். இது வந்து 2வது ஆள். அது 2வது ஆள். அதுல 2வது ஆள்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். அது ஒண்ணும் பண்ண மச்சான், நீ கிண்டி அப்படியே நாசமாக்கிற மச்சான். அப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா நக்குச்சு. நம்ம நல்ல நேரத்துக்கு ஹீட் தான் ஏறுது. இந்த ஹீட் வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். சரி தண்ணி ஊற்றுங்க. இந்த வெள்ளையெல்லாம் அப்படி கிண்டுங்க. மசாலா பிடிக்கும். தண்ணி ஊற்று, மசாலா பிடிச்சிடும். தண்ணி ஊற்றினா நம்ம மசாலா பிடிச்சிடும். தண்ணியில எதுவுமே ஊத்தாதே. தண்ணி வேண்டாமா? முண்டை வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஹீட் ஏறுது, விளங்கும் கைஸ். தண்ணி ஊற்றக்கூடாதுட்டாங்க கைஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி முடியாது. நாங்களே இப்போ தண்ணி தான் போடுறோம். எப்படியும் அடுத்து திரும்ப இன்னொரு சிக்கன் குழம்பு வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சிருச்சு இவங்க தண்ணி ஊற்றக்கூடாதுட்டாங்க. மாப்பிள்ள தண்ணி ஊற்றி மூடிச்சு கைஸ். எங்கே பாருங்க இளநீ, இவங்களுக்கு சரக்கு கைஸ். நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து டீ டோட்டல் இருக்குது. இருந்தாருங்க சிக்கன் குழம்பாச்சி வச்சு கிரேவியை. இந்த மச்சான் வந்து இளநீ வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இளநீ ஊற்றி அடிப்பாங்க அவங்க எல்லாருமே. முண்டை குடி முண்டை எங்கே வருது? அவ்வளோதான் சோழி முடிக்கிறா. அதை தெரிஞ்சுக்குமாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முன்னாடி மண்ணை உடப்பானுங்கண்ணே, உடைக்கும் போது அப்படி தனியாக பிரியும். அதில் தான் நான் வீடியோவே ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். பல்ல எழுதிருச்சு. வச்சிரு இங்கே வச்சு நம்ம உரம் இது உரம் தான். முன்ன தூக்கி போடுறா, ஓரமாக வச்சிரு. நம்ம அங்கிட்டு தூரம் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், முடிச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் ஒரு வீடியோ பண்ணுறேன் மச்சான். அதோட கத்திங்க இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு. முண்டை தண்ணி ஊற்றி போடு மச்சான். சரி மாப்பிள்ளை தண்ணி ஊற்றி போடுறேன். வா நீ வா, நான் தண்ணி ஊற்றி போட்டுக்கிறேன். அடுத்த டார்கெட்டு உரிச்சிடமா? முண்டே சும்மா இல்லை, அது நல்லா இருப்பேன். சும்மா இல்லாடாத, அது கெட்டி போடுறதுக்காக வச்சிருக்கு. நீ கிறுக்கு வேலை பார்க்காத கைஸ். இன்னைக்கு வந்து தூரம் எங்கிட்டு வா, நான் தூரஞ்சு வாண்ணேன். டைட்டாக இருக்கு எங்களுக்கு தெரியாது கைஸ். தான் இருக்க பாருங்க. இன்றைக்கி வந்து சரியான சாப்பாடு இருக்குது. தின்னுட்டு வாங்கி தான் எடுத்து நடக்கும் பாருங்கள். அவ்வளோ கைஸ், முடிஞ்சு. இது நம்ம ஹினாட்டா பேபி சின்னது, ஹினாட்டா பேபி பெருசு. இதில் போகிறோம். மாப்பிள்ளை மச்சான், இன்னொரு மாப்பிள்ளை அங்கே காலை கழுவிட்டு இருக்கான். கால் வந்து தூசியாக இருக்குன்ட்டு. டார்லிங் இங்கே வாங்க, இது சாப்பிடும். ஓகே கைஸ், அதோட விளாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.